நடிகரும் தாவேகா தலைவருமான திரு விஜய் அவர்கள் இன்று மதுரை விமான நிலையத்தில் வந்தபோது அவரை பார்ப்பதற்காக வந்த ஒரு நபர் அருகில் உள்ள பாதுகாவலர்களால் துப்பாக்கியை வைத்து மிரட்டப்பட்டதாக ஒரு வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சை ஒரு விவாதமாக மாறியிருக்கக்கூடிய சூழல். உண்மையிலேயே என்ன நடந்தது என்பது குறித்து பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விஜயை பார்ப்பதற்கு வந்தால் துப்பாக்கியை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு ட்விட்டர் உட்பட சோசியல் மீடியால ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரியதா போயிட்டு இருக்கு. என்ன நடந்தது? எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு சாயந்தரம் தான் அந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. ஆனா ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, சிஆர்பிஎஃப் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஒய்ஃப் பாதுகாப்பு நமக்கு எங்களுடைய தலைவருக்கு கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த ஒய்ஃப் பாதுகாப்புல இருக்கிற அதிகாரி ஒருத்தர் எப்பவும் அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போறப்ப அந்த துப்பாக்கியை அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு மற்ற ஒரு அதிகாரிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போகணும். ஸோ அந்த மாதிரி அவர் ஹேண்ட் ஓவர் பண்றப்ப உள்ள ஒரு தொண்டர் ஒருவர் பொதுமக்களோட சேர்ந்து திடீர்னு உள்ள நுழைஞ்சார். அந்த ஹேண்ட் ஓவர் ப்ராசஸ்ல அவர் கை கடியில போறார். இதான் நடந்தது. ஏன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஹேண்ட் ஓவர் பண்ண முயற்சி செய்யும் பொழுது அந்த நபர் உள்ளே வந்து விடுறார். இதற்கும் யாரையும் மிரட்டுவதற்கும் அந்த மாதிரியான எந்த நோக்கத்தோடு அந்த அதிகாரி துப்பாக்கி எடுக்கல. இது எல்லாரும் அவங்கள அங்க கூட எல்லாரும் செக் பண்ணி எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னொன்னு, எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் இப்ப கடந்த வாரம் கோயம்புத்தூர் மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல மதுரை போனதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பொதுமக்கள் ரொம்ப ஆர்வத்தோட வர்றாங்க, ஆர்வத்தோட பார்க்க வராங்க. எல்லாரும் ஒரு மாற்றம் என்னன்னு நினைச்சு பார்க்க வராங்க. இதுல பெருமளவுல இப்படி ஒரு கூட்டம் இதுவரை தமிழகத்துல எந்த தலைவருக்கும் பார்த்ததே கிடையாது, கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக. சோ இதை பார்த்து வெறுத்து போன ஒரு கூட்டம் இன்னைக்கு திமுக மாதிரியான ஒரு கூட்டம் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சேர்க்கிறாங்க. என்றைக்கும் எந்த சூழ்நிலையிலும் கிட்டத்தட்ட 100-200% எங்களுடைய தலைவரும் தளபதியும் இந்த மாதிரியான ஒரு செயலை யாரிடத்திலும் எந்த கட்சி நிர்வாகிகள் இருந்தாலும் சரி, இல்ல கூட இருக்கிற அதிகாரி இருந்தாலும் யாரிடத்திலும் அனுமதிக்க மாட்டார். இது பியூரா அந்த அதிகாரி தன்னுடைய துப்பாக்கிய ஏர்போர்ட்டுக்குள்ள போறப்ப கூட இன்னொரு அதிகாரிகிட்ட யார் அங்க நிக்க போறாங்களோ அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போற ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ்ல இவர் உள்ள வந்ததுதான் நடந்ததை தவிர்த்து வேற எந்த விதமான நோக்கமும் இல்லை. இதை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னைக்கு திமுகவும் அதை சார்ந்த கூட இதை நீங்க குறிப்பிட்டு திமுகன்னு ஏன் சொல்றீங்க? எல்லாருமே இதை ட்வீட் பண்றாங்க, போஸ்டா போட்டுட்டு இருக்காங்க, பரவலா தான் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஒப்பீனியன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களா ஒரு புரிதல் அதை பப்ளிஷ் பண்றது இருக்குல்ல, அதாவது என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் துப்பாக்கியை வைத்தார், தலையின் மீது வைக்கப்பட்டது, நிறைய கார்டு பாக்குறோம், நிறைய சார்ந்த ஊடகங்கள் பாடுறது. சோ அதுக்கான நோக்கம் அங்க இல்ல, அதை என்கொயர் பண்றதுக்கு. அதாவது இது ஒரு சிஆர்பிஎஃப் அதிகாரி, அதுவும் மத்திய அரசுடைய அதிகாரி, சிஆர்பிஎஃப் அதிகாரி இப்படி தவறுதலாக ஹேண்டில் பண்ண முடியுமா? துப்பாக்கி தலையில் வைக்கப்பட்டது அப்படின்லாம் நிறைய கார்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த வீடியோ பார்த்தாலே தெரியுது. நீங்க இப்போ நீங்க சொல்லும் போதே இது நம்புற மாதிரி இல்ல. ஒரு துப்பாக்கியை ஹேண்ட் ஓவர் பண்ற விதம் வேற, அவரோட கழுத்தை சுத்தி அப்படியே தலைக்கு மேல கொண்டு வைக்கிறது இல்ல. என்னன்னா, ஒரு ட்ரெயின்டு ஒரு சிஆர்பிஎஃப் ஆபீசர்ஸ் எப்படி துப்பாக்கியை ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்னு, இவ்வளவு ஒரு இடத்துல ஒரு நபர் திடீர்னு உள்ள நுழையிறப்ப அவங்க அவரை எதிர்பார்க்காம இந்த துப்பாக்கி எடுத்து கொடுக்கறப்ப அவர் உள்ள வந்தார். இதான் நடந்தது. இல்ல நீங்க அந்த வீடியோ தெளிவா பாத்தீங்கன்னா தெரியும். அவர் எடுத்து கொடுக்கறப்ப உள்ள வந்த நபரை தான் பார்க்க முடியும். இதை நாங்களும் தெளிவாக கேட்டு விட்டோம். இதான் ஆக்சுவலா நடந்தது. இது தவறாக திரித்து வெளியிடப்படுகிறது. இதுதான் நடந்தது. எல்லாரும் கேட்டு பிடிச்சி. இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரெயின்டு சிஆர்பிஎஃப் துப்பாக்கி எப்படிதான் ஹேண்டில் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. இல்ல, அது அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, ஏன்னா அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள தலைவரோட டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவர் கொடுக்கறப்ப இந்த ப்ராசஸ்ல இது அந்த நபர் உள்ள வந்தனால நடந்த ஒரு இதுவே தவிர அவர் எந்த நோக்கத்திலும் இதை பண்ணல. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அந்த இடத்துல அவர் அந்த துப்பாக்கியை பார்த்தது எல்லாருக்கும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. ஆனா இருந்தாலும் அது அந்த நோக்கத்தினால் செய்யப்படவில்லை என்றதை அழுத்தம் திருத்தமா பதிவு செய்யும். ஒரு கட்சியினுடைய தலைவரை ஒரு சாதாரண தொண்டன் சந்திக்க வந்தா துப்பாக்கி வச்சு மிரட்டுறதா இந்த கலாச்சாரமா, இது எங்கிருந்து வந்ததுங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எழுது. இல்ல, அதான் தெளிவா சொல்லியாச்சு. அந்த மாதிரி எந்த நோக்கத்திலும் எதுவும் செய்யப்படவில்லை. எங்களுடைய தலைவரும் எங்களுடைய தளபதியும் இதை என்னைக்கும் இதை 1% கூட அனுமதிக்க மாட்டார். அந்த நோக்கத்தில் அது செய்யப்படவில்லைன்னு திரும்ப சொல்லியாச்சு. ஏன்னா இதுல திரும்ப நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுதான் அங்க நடந்த உண்மை. இப்ப அதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. அங்க அவர் ப்ராசஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக, ஏர்போர்ட்ல அவர் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக பண்ணது. திரும்பவும் எல்லாரும் அந்த வீடியோ நீங்க பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதுல அவர் எடுத்த பிறகுதான் இந்த நபரே உள்ள வருவார். அவர் துப்பாக்கி எடுத்து கொடுக்கும் பொழுதுதான் இந்த நபரே வருவார். திரும்ப
எல்லாரும் ரொம்ப மெதுவா கூட அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். எடுத்து துப்பாக்கியை கொடுக்கும் பொழுதுதான் இவர் உள்ளே வருவார். அதை திருத்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதுவும் பாத்தீங்கன்னா காலையில நடந்த விஷயம். கிட்டத்தட்ட மதியம் 3 மணிக்கு மேல் திருத்தி வெளியிடப்பட்டதுதான். இதான் நடந்த உண்மை. திரு இன்பராஜ் அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட நபர், அவரை கூப்பிட்டு நீங்க ஏதாவது பேசுனீங்களா, இல்ல திரு விஜயோ அவரை பார்த்து பேசினாங்க? இல்ல, அதை பத்தி யாரும் இன்னும் இது வரைக்கும் அந்தந்த மாவட்டத்தில் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அதுல அவருக்கே அந்த நடந்த அவருக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் அவருக்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இது காலையில நடந்தது. மதியம் 3 மணிக்கு அங்க இருந்த யாரோ எடுத்து இது தவறா திருச்சி வெளியிட்டிருக்காங்க. நிறைய வெட்டி ஒட்டிப்பட்டது. பட் ஒரு சில வீடியோ ஃபுல்லா வீடியோல பார்த்தப்போ எடுத்து கொடுக்கும் பொழுதுதான் இது மாற்றப்பட்டது. இல்ல, திரு இன்பராஜ் நியூஸ் 18 அளித்த பேட்டியிலே சொல்லியிருக்காரு, இது திட்டமிட்டெல்லாம் எதுவும் பண்ணல, அவங்க என்ன மிரட்டல, இதை நான் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வா தான் பாக்குறேங்கிறாரு. அவர்கிட்ட ஏதாவது உங்க தரப்புல இருந்து ஒரு நிர்பந்தம் ஏதாவது வைக்கப்பட்டது? இல்ல, அந்த மாதிரிலாம் ஒன்றும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது நடந்தது எல்லாம் தான் பார்த்துருக்கோம். அவருக்கும் தெரியும் அங்க நடந்த என்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்த விஷயம் தான். இதுல எந்த திருத்தலும் இல்லை. தயவு செஞ்சு ஊடகங்களும் இனிமேல் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு வெளியிட்டால் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஒரு தவறான புரிதல், தவறான விஷயங்களை திரித்து இன்னைக்கு திமுக அவர்கள் இந்த நடக்கிற எங்களுடைய தலைவருக்கு நடக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் போறப்ப வர்ற வரவேற்பை பார்த்து பயந்து செய்யற விஷயம், அதை எல்லாரும் தவிர்த்துக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்வோம். திரு விஜய் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாரு, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, என் வேன் பின்னாடி வண்டி பின்னாடி வராதீங்க, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இவ்வளவு பேசக்கூடிய திரு விஜய் ஏன் இவ்வளவு ஓப்பனா ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போகணும்? முன்னெல்லாம் ரகசியமா படப்பிடிப்புக்காக போன விஜய் இப்போ கூட்டத்தை காட்டுறதுக்கான அந்த மாஸ் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக பண்றாங்க. இல்லைங்க, எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இப்போ ஒரு இடத்துக்கு தமிழகத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப ஏர்போர்ட் வழியா போறோம். ஏர்போர்ட் வழியா போறப்ப ஏர்போர்ட்டுக்கு ஒரு பிளைட்ல ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டு ஒரு பிளைட்ல போக வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் அந்த கம்யூனிகேஷன் தெரியும். இன்னொன்னு என்னன்னா, ஒய் பாதுகாப்பு இருக்கு. ஒய் பாதுகாப்பு அந்தந்த மாவட்ட காவல்துறைக்கு முன்னாடியே பாதுகாப்பு குறித்து எல்லா விளக்கத்தையும் கொடுத்துருவாங்க. எந்த இடத்திலும் கட்சி சார்பாகவோ இல்ல தலைவர் சார்பாகவோ எந்த இடத்துலயும் யாருக்கும் பப்ளிஷே பண்றதில்ல. தலைவருடைய ப்ரோக்ராம் கட்சி நிகழ்ச்சி தவிர்த்து வேற எந்த இடத்துலயும் பப்ளிஷ் பண்றதில்ல. தானாக தெரிந்து கொண்டு அங்கங்க தொண்டர்கள் நிற்பாங்க. என்னைக்கும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு 3 மணிக்கு ஏர்போர்ட்ல இருந்தாங்கன்னா காலையில இருந்தே அதை தெரிந்து கொண்டு, எந்த நேரம் என்று தெரியாது வந்தவங்களுக்கு, எப்ப வர்றாங்க, எந்த பிளைட் எதுவுமே தெரியாது. ஆனால் வர்றாருன்னு தெரிஞ்சு கொண்டு காலையில 6 மணில இருந்து காத்திருக்காங்க. இதுல எங்கேயுமே கட்சி சார்பாக யாரும் வாங்கன்னு சொல்லல, எதுவும் சொல்லல. அவர்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுடைய தலைவருக்கு முதன்மை. அங்க வர்ற தொண்டர்களும் பொதுமக்களும் அவங்களுடைய பாதுகாப்பு தான் அவர் எப்பயும் முதன்மையாக கருதுற விஷயம். அதற்கப்புறம் தான் மற்றவர்களுடையது. ஸோ அதனால வர்றவங்களுக்கு கண்டிப்பாக எந்த இடத்திலும் இதை மொபிலைஸ் பண்ணி இதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பெரும்பாலும் கிட்டத்தட்ட 80-90% பொதுமக்கள் தான் வர்றவங்க. ஸோ பொதுமக்களுடைய பாதுகாப்பு தான் முதல்ல எங்களுடைய தலைவர் பார்ப்பார். எந்த இடத்திலும் நாங்க ஏதாவது ஒரு அறிவிப்பு சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்துல இத்தனை மணிக்கு போறான்னு, கட்சி நிகழ்ச்சி தவிர்த்து வேற ஏதாவது தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு ஒரு இடத்திலாவது இத்தனை மணிக்கு போறான்னு சொல்லுங்க. யாருக்கும் தொந்தரவு செய்யாமல், யாருக்கும் எந்த தொந்தரவு வரக்கூடாது, அவருடைய பாதுகாப்புக்கும் எந்த வித அச்சுறுத்தலும் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் இவ்வளவு முன்னெச்சரிக்கையா எங்களுடைய தலைவர் செயல்பட்டு வர்றாங்க. ஒரு பொதுக்கூட்டமா இருந்தாலும் சரி, ஒரு ரோட் ஷோவா இருந்தாலும் சரி, நிர்வாகிகள் கூட்டம் எல்லாமே சென்னையை தாண்டி மற்ற மாவட்டங்கள்ல பரவலாக நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்கும் பயணிக்கக்கூடிய திட்டம் திரு விஜய்க்கு இருக்கு. இல்ல, கண்டிப்பா. ஏன்னா தேர்தல் அதை ஒட்டி சில மாதங்கள்ல கண்டிப்பாக மக்களை சந்திக்க எங்களுடைய தலைவர் கண்டிப்பா செல்வார். சோ அதெல்லாம் இருக்கும். அதுலயும் அவருடைய மக்களுடைய பாதுகாப்பை முதன்மையாக கொண்டுதான் எங்களுடைய தலைவர் எந்த விஷயத்தையும் திட்டமிடுவார். நான் அவரை பத்தி தெரிந்ததுனால எல்லாரும் சொல்றோம். கண்டிப்பாக மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்த பிறகுதான் அவர் செல்வார். இதை தாண்டி எனக்குன்னா, இன்னைக்கு மாநில காவல்துறையும் எங்களுடைய தலைவர் செல்லும் பொழுது அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கணும். இப்ப கோயம்புத்தூர்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு முன்கூட்டியே சொல்லியாச்சு. முன்கூட்டியே அந்த போற வழித்தடங்கள் பத்தி சொல்லியாச்சு. பட் 5-10 காவலர்கள் தான் முதல் நாள் போட்டிருந்தாங்க. அதுவே பெரிய சேலஞ்சஸா இருந்துச்சு. சோ இதெல்லாம் மாநில காவல்துறையும் கொஞ்சம் முன்னெடுத்துக்கிட்டு பண்ணுவோம். தாவேகா கூட்டணி அமையும்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில அவங்க பாஜக பக்கம் போயிட்டாங்க. திரு விஜய் இப்போ என்ன முடிவுல இருக்காரு? ஏதாவது உங்ககிட்ட பேசியிருக்காரா? தனித்து தான் நிப்பீங்களா? இல்லைங்க, அதை பத்தின கண்டிப்பா எங்களுடைய தலைவர் தெரிவிப்பார். எந்த சூழ்நிலையில் என்ன மாதிரியான கூட்டணி எங்களுடன், ஏன்னா இதை பத்தி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே தெரிவிச்சு விட்டார். இது சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் எங்களுடைய தலைவரும் பொதுச் செயலரும் அறிவிப்பார்கள். அதை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டிய கட்டாயம் இல்லை.